நமது மிஷனரி இயக்கமானது 195 முழுநேர பணியாளர்களை கொண்டு ஒடிசா மாநிலத்தில் செயல்படுகிறது. நமது மிஷனரி இயக்கமானது இந்த ஆண்டில் ஒடிசா மாநிலத்தில் 6000 புதிய கிராமங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆலயங்கள் இல்லாத இடங்களில் இந்த ஆண்டு 15 புதிய ஆலயங்களை கட்டவும், 30 புதிய முழுநேர மிஷனரிகளை அனுப்பவும் வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்படுகிறது. சுவிசேஷ பாரத்தோடு இயங்கும் இந்த ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படவும், கொடுக்கும் பங்காளர்கள் எழும்பவும் ஜெபியுங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக மாற்றத்தை கொண்டு வரும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மறுபடியும் இன்னொரு போராட்ட நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? எதிராளி உன் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவத்தில் வாழ்ற வரைக்கும் அவனுக்கு நம்ம நண்பர்கள் தான். ஆனால் பாவம் வேண்டாம் என்று விலக்கி இயேசுவோடு இணைந்து கொள்ளும் போது நாம் சாத்தானுக்கு லெக்காக மாறுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 34வது சங்கீதம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எப்பொழுதுமே நம்ம கேள்விப்பட்ட ஒரு வசனம்தான். ஆனால் இதில் உள்ள ஆழத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு முறை அந்த வசனத்தை நீங்க உற்று பார்க்கணும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். தாவீது பக்தன் சொல்லுகிறான், சங்கீதம் 69:4 பார்க்கும் பொழுது, நிமித்தம் இல்லாமல், காரணம் இல்லாமல், ஒரு காரணமும் இல்லை, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். நான் எதுவுமே செய்யல, ஆனா ஏனென்றே தெரியவில்லை, நான் யாருக்கு எந்த அநியாயமும் பண்ணல, ஆனால் நிமித்தம் இல்லாம, காரணம் இல்லாம, முகாந்தரம் இல்லாம என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தாவீது பக்தன் சொன்ன இந்த அனுபவத்தை பாருங்க. ஆண்டவர் இயேசு ஊழியத்தின் கடைசி பகுதி வரும்போது, யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 16:33 பின்பகுதியை பார்த்தால் அவர் சொல்லுகிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்னும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற 2வது நிருபம், அதில் 3வது அதிகாரம் 12வது வசனம், அன்றியும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். பிரியமானவர்களே, அப்ப இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உனக்கு உபத்திரவம் கட்டாயமா உண்டு, உபத்திரவத்தை நீ சந்தித்து தான் ஆக வேண்டும். தாவீது பக்தன் சொல்லுகிறான், எனக்கு விரோதிகள் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள், ஏனென்றே தெரியவில்லை. 1994வது ஆண்டு நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே சாதாரணமாக இல்லை, ரொம்ப அசாதாரணம். உடனே 3-4 உபவாசம்தான். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய புத்தகம். ஒரே இரவு பகலுக்குள்ளாக படித்து முடித்தான். அவ்வளோ ஒரு ஆர்வம், எப்பவும் வேதத்தை படித்து கொண்டே இருப்பது. சில மாதங்கள் தான் ஓடிட்டு, பாடுகள் ரொம்ப அதிகமாய் பெருக ஆரம்பித்தது. ரொம்ப அதிகமான பாடுகள், நெருக்கங்கள், போராட்டம் தாங்க முடியல. ஒரு நாள்
நான் அப்படியே உட்கார்ந்து கொண்டு யோசித்து கொண்டே இருந்தேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பாடு போராட்டம்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இத்தனை பாடு போராட்டம். இனிமே இந்த இயேசு வேண்டாம். வேதாமத்தை அப்படியே தூக்கி கொண்டு போனேன். அது ஒரு இரவு நேரம். வீட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் எல்லாரும் குப்பையை போடுற இடத்துல அதை தூக்கி எறிந்தேன். போ, இனி எனக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம். அப்படியே தூக்கி எறிந்து விட்டேன். அது ஒன்றும் ஜிப்பு போட்ட பைபிள் இல்லை, ஜிப்பெல்லாம் அது கிடையாது. தூக்கி போடும்போதே அட்டை தனியாக போயிடுச்சு, பைபிள் தனியாக போய் கிடக்குது. ரொம்ப கம்பீரமாக நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வழக்கமாக இரவில் சாப்பிட்டுட்டு நீ ஜோம் பண்ணணும், அரைபாதியாக சாப்பிட்டுட்டேன். என்னால் ஜோம் பண்ணாமல் இருக்கவே முடியல. அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே தேவனுடைய வல்லமை என்னை நிரப்ப ஆரம்பித்தது. ஜெபிக்கிற அறைக்குள்ளே போனேன். அங்கேயும் போய் அப்படியே யோசித்து கொண்டே இருந்தேன். ஏன்னா ஜோம் பண்ணக்கூடாது, ஒரு வைராக்கியம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு ஜெபிக்காம என்னை இருக்க விடலை. ஐயோ, நான் எவ்வளோ ஒரு பெரிய பாவியாக இருந்தேன். என்னை தேடி வந்து ரட்சித்தீர அப்பா. நீர் மட்டும் என் வாழ்க்கையில் வரலன்னா, தூக்கு கயிறுக்கு முன்னால் போனேன்னா என்னைக்கோ செத்து மடிஞ்சிருப்பேனே. என் பேர் முதலாக நினைக்கப்படாமல் போயிருக்குமே. நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே. உங்களை எப்படி என்னால் மறக்க முடியும்? மறுபடியும் முழங்கால் போட்டு ரொம்பவே அழுது, ரொம்ப அழுது. ஆண்டவரே, ஏன் என்னை இவ்வளோ பாவம் செய்ய வச்சு பின்னால் ரட்சித்துட்டீங்க? பாவம் செய்யறதுக்கு முன்னாலே ஸ்கூலில் படிக்கும் போதே என்னை ரட்சித்திருக்க கூடாதா? 24 வருஷமா அப்படியே விட்டுட்டீங்களே. தாயின் கருவில் நீங்கள் கண்டேன்னு சொல்றீங்களே, பின்ன ஏன் 24 வருஷம் என்னை அப்படியே விட்டுட்டீங்களப்பா? நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன். தேவ பிரசன்னம் என்னை நிரப்பியது. ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதும் அவன் அதிகமாய் அன்பு கொண்டு, நான் உன்னை அதிகமாய் உன் பாவத்தை மன்னித்ததுனால நீ என்னை அதிகமாய் அன்பு கூறுவாய், நீ என்னை அதிகமாக நேசிப்ப. அதனால தான் 14 வயசுல உன்னை பார்க்க வரல, நான் உன்னை சந்திக்க 24 வயதில் வந்தேன் என்று சொன்னார். ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை. முகம் குப்பர விழுந்து அழுதேன். மறுபடியும் அதே இடத்துக்கு போனேன். அந்த வேதாமத்தை போய் மறுபடியும் அப்படியே தூக்கினேன். அப்படியே மண்ணும் குப்பையுமா இருந்தது. அதை தட்டி எடுத்து அதுக்கு நிறைய முத்தம் கொடுத்தேன். நிறைய முத்தம். எவ்வளோ பாடு வந்தாலும் சரி, நான் உம்மை விட்டு நான் போவே மாட்டேன், உமக்கு பின்னால் வருவேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்கு பின்னால் கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் என்னை பின்தொடரணும்? பாடுகள் எதற்காக? ஏன் என்னை விரோதிக்கிறாங்க? ஏன் என்னை வெறுக்கிறாங்க? ஏன் என்னை தூசிக்கணும்? நான் எந்த அநியாயம் பண்ணல. ஏன்? நான் இயேசுடைய பிள்ளையா இருப்பதினாலே எனக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த எதிராளி எனக்கு விரோதமாய் செயல்படுகிறான். பிரியமானவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்க. பிள்ளைகளை பெற்றா அது எவ்வளவு பிள்ளைகளை கொஞ்சி மகிழ்ந்து வளர்ப்போம், அப்படிதானே? தாவீதுக்கு அப்சலோம் மூத்த மகன், சேஷ்டபுத்திரன். எவ்வளவு கொஞ்சி இருப்பான் அப்சலோம். அப்சலோம் அழகுள்ள பிள்ளையும் கூட. ஆனால் அதே அப்சலோம் ஒரு நாளிலே தகப்பனுக்கு விரோதமாக பிள்ளை எழும்பி வந்தான். ஐயா, எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்க. பக்கத்து வீட்டுக்காரன் எழும்பி வந்தா பரவாயில்ல, ஒருவேளை கூட பிறந்தவங்க கூட வந்துட்டு போகட்டும். ஆனால் பிள்ளையே விரோதமாக எழும்பி வந்தான். தகப்பனுடைய ராஜ்ய பாரத்தை பிடித்து கொண்டான். தாவீது அந்த இடத்திலே மிகுந்த மனவேதனையோடு இருந்தான். அவன் சொன்ன அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தாவீது எருசலேமிலே
தன்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் நோக்கி, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணாதபடிக்கு தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை பார்த்தீங்களா? தகப்பன் பிள்ளைக்காக பயப்படுகிறான். பிள்ளை தன் ஜீவனை எடுத்துவிடக் கூடாது. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதற்காக? தாவீதுடைய வாழ்க்கையிலே ஏன்? அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் தேவனால் ரட்சிப்பை பெற்றவன், அவன் தரிசனத்தை பெற்றவன், அவன் தேவனுடைய ஊழியக்காரன், தேவ ஜனங்களை வழிநடத்தக்கூடியவன். அதனால் சாத்தான் தாவீதுக்கு விரோதமாக தன் முகத்தை திருப்பினான். பாவத்தில் வாழ்ற வரைக்கும் அவனுக்கு நம்ம நண்பர்கள் தான். ஆனால் பாவம் வேண்டாம் என்று விலக்கி இயேசுவோடு இணைந்து கொள்ளும் போது நாம் சாத்தானுக்கு இலக்காக மாறுகிறோம். அவன் நம்மை நோக்கி அம்புகளை அவன் குறிவைக்கிறான். ஆண்டவர் இயேசு லூக்காலின சுவிசேஷ புத்தகத்திலே 12வது அதிகாரத்தை அதிலே நம்ம திருப்பி கொண்டோமானால் 50, நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இது என்ன வசனம் இது? ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு இந்த உலகத்தில் வந்ததன் மூலமாக, இயேசு இந்த உலகத்திலே ரட்சிப்பை உண்டு பண்ணினதின் மூலமாக ஆவியை பெற்றவர்களுக்கும் ஆவியை பெறாதவர்களுக்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் அங்கே உண்டாக்கப்பட்டது. என் ஜனம் அல்லாதவர்கள் நடுவாக வித்தியாசம் உண்டாகும். பிரியமானவர்களே, பரலோகத்திலே மீட்கப்பட்டவர்களை குறித்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் என்ன? இவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியா பூமியில வாழ்ந்தவர்கள், இவங்கெல்லாம் இயேசுடைய பிள்ளைகள். அப்படி சொல்லப்படல. இவர்கள் எல்லாரும் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படிக்கு தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்படியானால் சாத்தானாலே ரத்தம் சிந்தப்படும் மட்டும் போராட்டம் வரும். நான் எப்பொழுதும் தொடர்ந்து பல ஆண்டுகளா அதிகமாக ஒடிசாவுக்காக ஜெபிக்கும் போது 20 மாவட்டத்தில் சுவிசேஷம் இல்லையா ஆண்டவரே, 20 மாவட்டத்துக்குள்ள இந்த வெளிச்சம் போகணுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவேன். அப்படி நான் ஜெபிக்கும் போது இந்த ஆண்டின் துவக்கத்தில் ஒரு நாள் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். ஏன்னா இந்த வருஷத்துடைய ஊழியத்துடைய திட்டம் என்னெல்லாம் செய்யணும், அவர் என்ன சொல்கிறாரு அது மாதிரி செய்யணும். அப்போ அவர் சமூகத்தில் காத்திருந்து நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேசினார், மகனே, ஏப்ரல் 1ஆம் தேதி ஒடிசா உருவான நாள் உனக்கு தெரியும். அதனால் ஒடிசா உருவான நாளில் நீ ஒடிசா மாநிலத்திற்காக பாவிகளுக்காக ஜெபிக்கும்படியாக, முத்திரை பெற்றவர்களை பிரித்தெடுக்கும்படியாக, ஜெப வீரர்களை கண்டுபிடிக்கும்படியாக நீ கூட்டத்தை நடத்துன்னு ஆண்டவர் சொன்னார். இப்போ ஜெப வீரர்களை எழுப்பும்படியாக ஒரு மீட்டிங். இப்போ திறந்தவெளி கூட்டத்துக்கு இப்போ இருக்கிற அரசாங்கம் அனுமதி கொடுக்கறதில்லை. ஒரு பெரிய மண்டபத்தை ஒழுங்கு செய்தோம்.
அதில் ஒரு 2000க்குள்ளே தான் மக்கள் இருக்க முடியும். மீட்டிங் எல்லாம் ஒழுங்குபடுத்தியாச்சு, எல்லா வேலைகளும் நடக்குது. அந்த சமயத்தில் 1ஆம் தேதி மீட்டிங் போவதற்காக நான் இங்கேருந்து ஜோம் பண்ணி சென்னை போயாச்சு. காலையில் ஃப்ளைட் ஏறணும். டிரைவர்கிட்டலாம் சொல்லிட்டேன், காலையிலே வந்துடுங்கன்னு சொல்லியாச்சு. அன்றைக்கு சாயங்காலத்தில் வழங்க போல் ஜெபிக்க முழங்கால் போட்டேன். ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். 7:30 மணி வரைக்கும் ஜெபித்துக்கிட்டே இருக்கிறேன். எழும்ப முடியல என்னால். தேவ அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் நான் எழும்பி, ஏன்னா நான் தனியாக அந்த வீட்டில் தங்கி இருக்கிறேன், நம்ம போய் நடந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி அந்த சமயம் ஒரு 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே ஒரு நம்ம ஊர் மாதிரி ஒரு குறுகலான பாதை வழியாக, அதிகமாக ஆள் நடமாட்டம் இல்லை, அந்த பாதை வழியாக நடந்து போகிறேன். போய்கொண்டு இருக்கும்போது ஃபோனில் பணித்தளத்தில் ஃபோன் தொடர்பில் இருக்கிறாங்க, ஃபோன் பண்ணி கொண்டே போகிறேன். காலையில் உள்ள பிரயாணத்துக்காக இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டு போய்கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு 2 வீலரில் ஒரு வாலிப தம்பி பயங்கர வேகத்தில், ஜெட்டு வேகத்தில் போகிறான். பயங்கரமான சத்தம். உடனே ஃபோன்லேயே நான் சொல்கிறேன், ஐயோ ஒருத்தன் வண்டியில் வேகமாக போகிறான், அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, வாலிபர்களுக்காக நம்ம ரொம்ப அதிகமாக ஜோம் பண்ணணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 2வது வண்டி வந்து என்னை அடித்து அப்படியே தூக்கி போட்டுட்டு, ஏதோ என் மேலே வந்து தட்டின மாதிரி தான் எனக்கு தெரியும். ஆனால் என்னுடைய சுய அறிவு எனக்கு வரும்போது இரவு 12 மணி இருக்கும். அப்போ அந்த தம்பி எப்படி இருக்கிறான்னு கேட்டேன். அவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னாங்க. என் மேலே மோதி ஒரு சுவரில் மோதினார் போல் அடித்து ஒரு பிழைக்க மாட்டான். அந்த நிலைமையில் நான் நிறைய கிட்டத்தட்ட 20 நாட்கள் தொடர்ந்து அவன் சுய அறிவு இல்லாமல் தான் இருந்தான். அடுத்து என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. போலீஸார் விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள். பிரியமானவர்களே, படுக்கையில் அந்த இடத்துலேருந்து நான் ஜோம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே, எதுக்காக இப்படி நடந்தது அப்படி ஆண்டவரத்தில் நான் கேட்டேன். அவர் சொன்னார், உன் எதிராளி, இந்த சத்தம் எனக்குள்ளே உண்டானது. ஆண்டவர் என்னோடு அந்த மருத்துவமனையில் பேசுகிறார். எதிராளி அப்படின்னா மீட்டிங் இன்னும் 2 நாள் தானே இருக்குது. ஜோம் பண்ணி எப்படியாவது அங்கே கொண்டு போயிருங்க, நான் ஊழியத்தை செய்யணும். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற நிலைமையில் ஒன்றும் செய்யக்கூடாது. டாக்டர்களை தெரியாதா, நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது எல்லாம் சொன்னாங்க. ஒன்றுமே கிடையாது, என்னை கொண்டு போயிருங்க, மேடைக்கு கொண்டு போயிருங்க, செத்தாலும் நான் அங்கேயே சாகிறேன். மகிமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, அந்த மீட்டிங் பாருங்கள், இருக்க இடமில்லாமல் மக்கள் கூடி வந்தார்கள். மீட்டிங் முடிந்தது. பிள்ளைகள் எல்லாம், ஜனங்கள் எல்லாம் அழுதுட்டு ஓடி வந்தாங்க. ஐயோ, எங்களால் இந்த இடத்த விட்டு போக மனமே இல்லை, எங்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு பாரம் ஊற்றப்பட்டுட்டு இந்த மீட்டிங் இப்படியே நாங்கள் சாகிற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, நாங்கள் ஜோம் பண்ணி கொண்டே இருக்கணும் போல இருக்குது என்று சொல்லி அவர்கள் முத்திரை பெற்றவர்கள் ஓடி ஓடி வந்து சத்தமிட்டு அழுதார்கள். பிரியமானவர்களே, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகம். இயேசு ஏற்றுக்கொண்டா பாடு போயிடும், பிரச்சனை போயிடும், அது போயிடும். ஒரு பக்கம் ஆண்டவர் பாடுகளை இறக்கி வைத்தாலும், பாரங்களை இறக்கி வைத்தாலும், மறுபடியும் மறுபடியும் இன்னொரு போராட்ட நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன்? எதிராளி. எதிராளி, உன் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஊழியத்துடைய ஆரம்ப காலத்திலிருந்து நான் கண்டறிந்த உண்மை. ஊழியத்துக்காக போயிட்டு வருவேன். சில இடங்களில் பார்த்தா புரட்சிகரமான வல்லமை வெளிப்படும். அநேக இடங்களில் வல்லமை வெளிப்படுது, நான் அதை பார்க்குறேன். சில இடங்களில் மீட்டிங் முடிந்தா 100கணக்கான பேர் பிசாசுல சுகமாகி சாட்சி சொல்லுவாங்க. 100கணக்கான பேர், 60க்கும் மேற்பட்ட பேர். அந்த மாதிரியான ஒரு பெரிய விடுதலைகளை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த ஊழியம் முடிஞ்ச உடனே ரொம்ப பத்திரமா நான் ஜோம் பண்ணிகிட்டே வருவேன். ஏன்னா அவனுக்கு பலமான அடி கொடுத்துருக்கோம், திரும்ப அவன் எப்படியும் நமக்கு கொடுக்க தான் செய்வான்.
ஒரு முறை ஊழியத்துக்காக போயிட்டு நான் வந்து வாசலில் தான் நிற்கிறேன். அக்கா பதறிக்கிட்டு நிற்கிறா, ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற 3 நபர்களில் 2 நபர்களுக்குள்ள யுத்தம். அதில் ஒரு நபர் பேனாவை எடுத்து இன்னொரு நபரை குத்தினதில் கரெக்டாக நரம்பில் குத்தி ரத்தம் என்ன செய்யுது, அப்படியே சீறி பாயுது. இன்னொரு முறை ஊழியத்துக்காக போயிட்டு வரேன். அடுத்த 2 நபர்கள் ஒருத்தர் விளையாடுறாங்களாம். வீடை சுற்றி விளையாடுறதுல 2 பேரும் ஒரே பாதையில் ஓடி வந்து பஸ்ஸு மோதின மாதிரி மோதி அடித்து ஒரு ஆளுக்கு வாய் வலி ரத்தம் இவ்வளோ பெருசாக வீங்கிருக்கு. ஆப்ரேஷன் வரைக்கும் போயாச்சு. ஆப்ரேஷன் பண்ணால் டாக்டர் சொல்கிறாரு, கஷ்டந்தான், உங்கள் பிள்ளைக்கு ஒரு பக்கம் கண்ணை இவ்வளோ பெருசாக அப்படி வீங்கின மாதிரியே தான் இருக்கும். ஐயோ, என் பிள்ளை அழகான பிள்ளையாச்சு. எல்லார் பிள்ளைகளும் அழகு தான். ரொம்ப கவலை. அங்கேயும் போராடினேன், மருத்துவமனையில் அழுதேன். ஆனால் அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றினார். இவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணி பிரயாசப்பட்டு இத்தனை பாடுகளை சந்தித்தாள். ஜெபத்தை மறந்து சில ஆவிக்குரியவர்கள் வாழ்கிறோமே, வேதத்தை மறந்து சிலர் வாழ்கிறோமே, அவர்களின் நிலை என்ன? சாத்தான் உயிரோடே நம்மை விழுங்கி விடுவான். கர்த்தர் நம் பட்சத்திலே இராவிட்டால் அவர்கள் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். ஒரு பக்கம் மகன் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறான். கால்நடையா ராஜா உயிருக்கு பயந்து ஓடுறாரு. ஒரு கூட்டம் பின்னால ஓடுது. சீமேயி என்ற ஒருவன் தாவீதுக்கு விரோதமா பயங்கரமா சத்தமிடுறான். ஜனங்களுக்கு முன்னால கற்களை தூக்கி எறிகிறான். அவன் சொல்றான், பேலியாளின் மனுஷனே, இரத்த பிரியனே, சூதுள்ளவனே, நீ விளங்கவே மாட்ட. கர்த்தர் உன்னை தண்டிச்சிட்டார். இப்படி எத்தனை பேர் நம்மளை புகழ்ந்திருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ புகழ், எனக்கெல்லாம் நிறைய புகழ். அந்த மாதிரி தாவீதை புகழுகிறார்கள். தாவீது சொல்றான், அந்த தூசணை எல்லாம் பார்த்து அவனை விட்டுருங்க, அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம். தாவீதை கர்த்தர் இவனை வைத்து நிந்திக்கணும்னு தீர்மானிச்சிருக்கிறார். அதனால நிந்திச்சுட்டு போகட்டும், என் சிறுமையை தேவன் பார்ப்பார். பிரியமானவர்களே, அவன் சொல்றான், சவுளுடைய வீட்டெல்லாம் நீ தான் கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி. எத்தனையோ தரம் சவுல் தாவீதின் கையிலே அகப்பட்ட போதெல்லாம் அவன் ஜீவனை தாவீது பாதுகாத்தான். அவனோடு இருந்தவர்கள் சவுலை கொல்ல எழும்பின போதும் இல்ல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல நீ கை போடாத, மிகப்பெரிய பாவம். அவன் அவ்வளவாய் அவரை கணம் பண்ண, சவுலை கணம் பண்ண. ஆனால் சீமேயி நிந்தித்த விதத்தை நாம பார்க்கிறோம். யோனத்தானுடைய குமாரன் மேவிபோசேத், அவன் நித்தமும் தாவீதின் பந்தியிலே உட்கார்ந்து அவன் சாப்பிடும்படிக்கு அனுகூலம் பண்ணினான். அவன் குடும்பத்தெல்லாம் பாதுகாத்தான் தாவீது. ஆனா பேர் என்ன பேரு? இரத்த பிரியன், சூதுள்ள மனிதன். பிரியமானவர்களே, தாவீது கால்நடையா நடந்து போனான். அந்நியனாயிருந்தா பரவாயில்லை, ஐயோ மற்றவனாயிருந்தா பரவாயில்ல. ஆனா என் பிறப்பு, என் கற்ப பிறப்பு, என் பிள்ளை எனக்கு விரோதமாய் எழும்பி விட்டான். கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பட்டணத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ நான் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு ஐயா என்னை ரொம்ப அதிகமாக கவனித்து கொண்டு இருந்தார். வயதானவர். கேட்டேன், ஐயா இரவுலையும் பார்த்தேன் இங்கே தான் இருந்தீங்க, அதிகாலையிலே பார்த்தேன் அப்போவும் இங்கே தான் இருந்தீங்க, உங்கள் வீடு எங்கே இருக்குது, பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? அவர் சாப்பாடு வச்சிட்டு இருக்கார். அப்படியே கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுது, டேபிளில் கண்ணீர் விழுது. ஐயா நான் ஒரு அனாதைன்னு சொன்னார். எப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை தான். இளம் வயதிலே என் மனைவி மரித்து போனான். அந்த பிள்ளைக்காக நான் திருமணம் பண்ணாமலேயே நான் வாழ்ந்தேன். பிள்ளைக்கு திருமணம் செய்து வைத்தாரு.
பிள்ளைக்காக ஒரு சில நிலங்களை எல்லாம் கொடுத்தாரு. கடைசியாக இருக்கிறது ஒரு வீடு. அப்போது பேரப்பிள்ளை தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறார். ஒரு நாள் எப்போ இல்லாத அளவுக்கு மகள் தகப்பனார் மேலே எரிந்தெறிந்து விடுறா. வா, எந்த நேரமும் அவர் மடியிலே போயிரு அப்படின்னு சொல்லி திட்டி இருக்கிறார். இவ்வளோ நாள் தாத்தாட்ட போடா செல்லன்னு சொன்னவா, எப்பவும் மடியிலே போயிரு, அங்கேயே போய் இருக்கிறீ, வாங்க படிக்க வேண்டாமா? இப்படியே மனநிலை அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் நம்முடைய பிள்ளை வித்தியாசமாக இருக்கிறா? சாப்பிடும்போதும் வித்தியாசம், எப்போவுமே வித்தியாசம். பிள்ளையை பார்த்து கேட்டார், ஏம்மா அப்பா அங்கே இருக்கிறது உனக்கு வருத்தமாக இருக்குதோ? அப்பா வேணும்னா தனியாக எங்கேயாவது போயிடுறேன், நீ சந்தோஷமாக இருடா அந்த வீட்டில், உனக்கு தாண்டா அப்பா எல்லாமே கட்டி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்ன போது தகப்பனார்ப்பா சொன்னா, இல்லைப்பா என் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறாரு, அதனால லோன் பண்ணணும், அதுக்கு சரியாக ப்ராப்பர்ட்டி வேணும், இதை என் பேரில் மாற்றி கொடுத்தீங்கன்னா அது உனக்கு தானடா வரும், அது பின்னால் வரும். இப்போ மாற்றி கொடுத்துட்டா நான் லோன் எடுத்து என் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணுவார், நாளைக்கே போகலாம், உனக்கு மாற்றி கொடுக்குறேன். உடனடியாக வீட்டை மாற்றி கொடுத்தார். வீட்டை மாற்றி கொடுத்தார். ஒரு வாரம் சந்தோஷமாக போகுது. ஒரு வாரம் முடிந்தது, பாத்திரம்லாம் பறக்குது. வயசான காலத்தில் எங்கேயாவது போகலாமே, எப்பவும் வீட்டிலே இருந்துக்கிட்டு கஷ்டமாக இருக்குது. கணவரை கவனிப்பேனா, பிள்ளைகளை கவனிப்பேனா, உங்கள் துணியை துவைப்பேனான்னு சொன்ன உடனே தகப்பனார் பொட்டி பலிக்கையெல்லாம் எடுத்துட்டு பார்த்துக்கிட்ட வந்திருக்காரு. ஐயா நான் ஊருக்கு போகிறேன். எந்த ஊருக்கும் போக வேண்டாம், என் கூட இங்கே இருங்க. அன்றையிலிருந்து நான் இங்கே தான் ஐயா இருக்கிறேன். ஐயா இயேசு ஒருவர் தான் மாறாதவர், மற்ற எல்லாருமே மாறிடுவாங்க. என் வாழ்க்கையில் என் பிள்ளை எனக்கு விரோதமாய் மாறிவிட்டார், என் கற்ப பிறப்பு எனக்கு விரோதமாய் மாறிவிட்டது. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைப்பவர்கள் என் தலைமையிலும் அதிகம். சிந்தித்து பாருங்கள். யோபு பக்தன் பாடுகளை சந்தித்த நாளிலே இழப்பு மேல இழப்பு. யோபோடு கூட உட்கார்ந்து அழக்கூடிய யோபுடைய மனைவி. யோபுடைய புத்தகம் 2:9 சொல்லுகிறது, இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருப்பீரோ, பேசாமல் தேவனை தூசித்து ஜீவன விடும். மனைவி யோபு மூலமா நன்மைகளை அனுபவித்தவள். எவ்வளோ ட்ரெஸ் கேட்டாலும் எடுத்து கொடுத்தேனே, அவன் சிந்திச்சிருப்பான். எவ்வளோ ஜுவல் உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன், நீ கேட்காம நான் எவ்வளவோ செய்திருப்பேனே, நீ கேட்டது கேளாது எல்லாம் கொடுத்தேனே. ஆனால் இன்றைக்கு யோபை பார்த்து சொல்லுகிறார், உன் கூட எல்லாம் நான் வாழ முடியாது, உன்னோட நான் வாழ முடியாது. பிரியமானவர்களே, பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கங்கள் வரும். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே என்றும் மாறாத ஆண்டவர், நம்மை கரம் பிடித்த ஆண்டவர், கடைசி வரைக்கும் நடத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் மட்டும் கடைசி வரைக்கும் வருவார். கடைசி வரைக்கும். உங்கள் நம்பிக்கையை பிள்ளைகள் மேலே வச்சுருக்கீங்களா? யார் மேலே வச்சுருக்கீங்க? பெற்றோர் மேலே வச்சுருக்கீங்களா? இல்லை, இயேசுவின் மீது வையுங்கள் உங்கள் நம்பிக்கை. ஏன் பாடு, ஏன் நெருக்கம், ஏன் கஷ்டங்கள் எதற்காக வருகிறது? ஏன் நம்மை பின்தொடர்கிறது? நமக்கு எதிராய் ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது, சாத்தானுடைய கூட்டங்கள். அவைகள் எப்பொழுது நமக்கு எதிராய் நிற்கிறது. ஏன்? சாத்தான் கூட்டம் தள்ளப்பட்ட இடத்திலே தேவன் நமக்கு நித்தியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடினாலே, எங்களை தள்ளின இடத்திலே இந்த மனுக்குலமா, அதுவும் முத்திரையை பெற்றவர்களா, ஜீவ புத்தகத்திலே பெயர் எழுதப்பட்டவளா, நிச்சயமா முடியவே முடியாது, விடமாட்டோம். எப்படியாவது இயேசு வெறுக்கணும், இயேசு விட்டு விலகணும். அதனால்தான் பாடுகள் உங்களை பின்தொடர்கிறது. பாடுகள் வரும், ஆனால் பாடுகளுக்கு மத்தியிலே அந்த பாடுகளை கர்த்தர் மகிமையாக மாற்றுவார். செங்கடல் வரும், ஆனால் அதையும் கூட வெட்டாந்தரையாக கர்த்தர் மாற்றுவார். பிரியமானவர்களே, எரிகோ கோட்டை வந்து நிற்கும், ஆனால் அந்த தடை கல்லை கூட
அதை படிக்கல்லாக கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே மாற்றி போடுவார். மாறா வரும், அதை தேவன் மதுரமாய் மாற்றுவார். தாவீதை மறுபடியும் சிங்காசனத்தில் வைத்தார். யோபுவை 2 மடங்கு மறுபடியும் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அந்த ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். அவர் மாறாத ஆண்டவர். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.